ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணகி சமையலறை. இன்னைக்கு எனக்கு சுகர் இருக்குன்னு சொல்றவங்க கூட சாப்பிட்ற மாதிரி எல்லா சத்துக்களும் உள்ள ராகி அல்வா தான் பார்க்க போறோம். இது ராகில செஞ்சதான்னு கேட்பாங்க. இங்க இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக கொஞ்சம் முந்திரியும் பாதாமும் சேர்த்து செஞ்சிருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் ராகி எடுத்திருக்கேன். நீங்க எந்த கப்ல ராகி எடுக்கிறீங்களோ அதே கப்லயே எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ ராகி தண்ணி ஊற்றிட்டு இது மேலே இருக்க ஸ்கின் எல்லாம் இந்த மாதிரி நல்லா கையில் தேய்ச்சி விட்டுட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்ததுக்கப்புறம் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரமாவது ஊறணும். ஓவர் நைட் நம்ம அப்படியே ஊற விட்டுறலாம். இந்த ஊறின ராகியை மறுபடியும் ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு இது மிக்சியில் சேர்த்துடலாம். இப்போ ராகி அளந்த அதே கப்லேயே 1 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். இங்கே ஒரு 10 முந்திரி 10 பாதாம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு பாதாமோட தோலை மட்டும் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இது ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாம். கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைச்சதுக்கு அப்புறம் திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்துட்டு இப்போ அரைச்ச ராகியை வடிகட்டி எடுத்துக்கலாம். இது ஒரு மஸ்லின் துணியில போட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம். என்னோட ஜல்லடை நல்லா நைஸா வடியும் அப்படின்றதுனால நான் ஜல்லடையிலே யூஸ் பண்ணிக்கிறேன். நான் நல்லா நைஸா வடிகட்டி எடுத்துக்கோங்க. பால் நல்லா அந்த திப்பிலாம் இல்லாம இருக்கணும். இப்போ இந்த இதை வடிகட்டினதுக்கு அப்புறம் இதையும் இன்னொரு தடவை மிக்சியில போட்டு கொஞ்சம் ராகி நல்லா அரையாத மாதிரி இருக்கு. ஸோ மறுபடியும் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு திருப்பி ஒரு தடவை அரைச்சிட்டு மறுபடியும் இதே மாதிரி போட்டு வடிகட்டி ஃபுல்லாக அந்த பாலையும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த அல்வா நான் வெல்லத்துல தான் செய்ய போறேன். இப்போ இந்த மாதிரி உடைச்சி வச்ச வெல்லம் 1.25 கப் எடுத்திருக்கேன். 1.25 கப் இதுக்கு கரெக்டா இருக்கும். பாதாம் முந்திரி சேர்க்கலன்னா 1.5 கப் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா 1.25 கப் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி வேணும் அப்படின்னா 2 கப்பு கூட எடுத்துக்கோங்க. இப்போ இதை அடுப்புல வச்சுட்டு இந்த வெல்லம் கரைஞ்சதுன்னா போதும். இப்போ கரைஞ்சதுக்கு அப்புறம் இதை எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். இங்க ஒரு வாணல்ல இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாலை இதுக்குள்ள சேர்த்து விட்டுடலாம். இப்போ இந்த பாலுக்கு மொத்தமா நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். மொத்தமா 4 கிளாஸ் தண்ணி. பாலுக்கு 3 டம்ளர் தண்ணி, வெல்லத்துல 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ 4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இந்த ஹல்வாவுக்கு ரொம்ப கரெக்டா வரும். இப்போ இந்த வெல்லத்தை மட்டும் ஒரு தூசி இல்லாம இந்த மாதிரி வடிச்சு அந்த பால்லையே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சுட்டு முதல்ல நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பு பற்ற வைக்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அடுப்பை பற்ற வச்சுட்டு ஃபர்ஸ்ட் கிளறும் போது மட்டும் கொஞ்சம் கைவிடாம கிளறிக்கிட்டே இருங்க. ஏன்னா ராகி சீக்கிரமா கெட்டி ஆயிடும். அதனால நல்லா கலந்து விட்டுக்கிட்டே மட்டும் இருங்க. இப்ப பாருங்க, கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு கட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கெட்டி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கெட்டி ஆனதுக்கு அப்புறமா இங்க ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அல்வாவுக்கு மொத்தமே நான் 4 ஸ்பூன் நெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா நெய்யெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறம் இடையில இன்னொரு டைம் அதே மாதிரி நெய்யை விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெய் அதிகமா தேவைப்படாது. 4 ஸ்பூனே கரெக்டா இருக்கும் இதுக்கு. இப்போ ஒரு 75% கிட்ட ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் அதுல போட்டுட்டு கையில தண்ணி தொட்டுட்டு அதை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கையில ஒட்டாம வரணும். அந்த பதம் கரெக்டா இருக்கும். இருந்தாலுமே இன்னும் கொஞ்ச நேரம் கிளறினா நல்லா இருக்கணும் போல இருக்கு. அதனால இன்னும் ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே கிளறலாம். எனக்கு மொத்தமாவே இந்த அல்வா செய்யறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் விட்டதுக்கு அப்புறம் பாருங்க, இன்னுமே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி இப்போ அல்வா ரெடியா இருக்குது. இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸியா இருக்குது பாருங்க. அந்த விட்ட நெய், தேங்காய் பாலோட இதெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல அல்வாவை இறக்கிடலாம். நான் ஏற்கனவே ஒரு ட்ரேல நெய் தடவி வச்சிருக்கேன். அந்த ட்ரேல நம்ம அல்வாவை சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் நெய் மட்டும் மேலே விட்டுட்டு இதை நல்லா ஈவனா லெவல் பண்ணி விட்டுருங்க. விட்டதுக்கு அப்புறமா இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 4 மணி நேரமாவது அது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் பீஸ் போட்டிங்கன்னா தான் ரொம்ப நல்லா வரும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்ணகி சமையல் அறையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.